கன்னியாகுமரியில அண்ணா கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு. இப்ப நமக்கு ஆதார் கார்டு இருக்குல்ல, இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு செப்பரேட்டா ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அதாவது நமக்கு நலத்திட்டங்கள் என்னென்ன வருதோ அதுல உங்களுக்கு எது அப்ளிகபிள் ஆகுமோ அது டைரக்டா அந்த கார்டு மூலமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா ரீச் ஆயிடும். எங்கேயும் நடக்க வைக்க வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கு அந்த கார்டு இருந்தா போதும், நீங்க எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம் டைரக்டா அப்ளை ஆயிரும். டைரக்டா அதோட பெனிஃபிட்ஸ் நீங்க அனுபவிச்சுக்கலாம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சேவை உரிமை திட்டம், ரைட் டு சர்வீஸ் ஆக்ட். நம்மளா கூகுள் ஆப் டவுன்லோட் பண்றீங்கல்ல, கூகுள் பிளே ஸ்டோர்ல அந்த மாதிரி தமிழ்நாடு வெற்றி சூப்பர் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இதுல போய் நீங்க என்ன கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல தண்ணி வேணும், ஒரு புது குழாய் இணைப்பு எடுக்கணும், இல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எடுக்க போறீங்க, அந்த மாதிரி என்ன ஒரு ஸ்கீம் நீங்க புதுசா ஏதாவது அப்ளை பண்றீங்க அப்படின்னா பர்டிகுலர் அதிகாரிகள் அதை செய்யறாங்களா இல்லையா, உங்க அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கலாம். ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் அதிகாரி மேல கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் மூலமாவே நீங்க அலையவே வேண்டாம். இங்கேயும் அங்கேயும் டாக்குமெண்ட் கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா. டாக்குமெண்ட்டுக்காக வர சொல்றாங்க, காசுக்காக தானே வர சொல்றாங்க. சோ நீங்க அலையவே வேணாம். உட்காந்த இடத்துல இருந்து ஒரு ஆப் மூலமா என்ன நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுமோ, உங்களுக்கு என்ன புது தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க ஆப் மூலமாவே எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்டு, அதாவது ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் மூலமா பொதுமக்கள் எல்லாருமே பார்க்கலாம் நமக்கு எவ்வளவு பட்ஜெட் தமிழ்நாட்டில் அலோகேட் பண்ணிருக்காங்க, ஒருத்தருக்கும் எந்த திட்டத்துக்கு என்ன பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்க, அது யார் கையில அந்த நிதி இருக்கு, எவ்வளவு தூரம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா டிரான்ஸ்பரண்டா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம எல்லாருமே செக் பண்ற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வர போறாங்க. அடுத்து சிட்டிசன்ஸ் ஆஸ் அ பார்ட்னர் இன் கவர்னன்ஸ், அதாவது இதுக்கு செப்பரேட்டா ஒரு வெப்சைட் ஓபன் பண்றாங்க, மை வெற்றி தமிழ்நாடு.in. இதுல பொதுமக்கள் டைரக்டா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பரிந்துரைகள் எல்லாத்தையுமே நீங்க டைரக்டா கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க வெப்சைட் ஓபன் பண்றாங்க. சோ ஆளுமை அப்படிங்கிறது முதலமைச்சர் மட்டும் இல்ல, மக்களும் அதுல பங்களிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அடுத்தது மக்கள் அரங்கம் திட்டம். மக்கள் அரங்கம் திட்டம்ல 10,000 பேர் எழுதி சைன் பண்ணி ஒரு மனு கொடுத்தாங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கண்டிப்பா ரிப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுவே 5 லட்சம் பேர் மனு எழுதி சைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா சட்டமன்றத்துல அது கண்டிப்பா விவாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சட்டமன்ற விவாதத்துல என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கணுங்கிறதுக்கு மனு கொடுக்கறதுக்காகவே ஒரு நாள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, செயற்கை நுண்ணறிவு. இந்த ஏஐ 2035 $1.7 trillion மணி உருவாக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொல்றாரு. சோ அதுல இந்தியால இருந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? நம்மளுடைய ஆட்கள் நிறைய பேர் வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்றாங்க, நல்ல மூலக்கார பயில்களா இருப்பாங்க, ஆனா இங்க வேலை பார்க்க முடியாம வெளிநாட்டுல போய் இருப்பாங்க. அவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணி தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை ஏஐ ரீதியா எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறதுக்கு தனியா சென்டர்ஸ் போடுவாங்க. அது எங்கன்னு கூட சொல்லிட்டாரு. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் இந்த இடத்துல எல்லாம் ஏஐ சிட்டிஸ் கிரியேட் பண்ணி இது மூலமா நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்மளுடைய தமிழ்நாட்டை இந்தியாவுக்கே முன்னோடியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் என்ன சொல்றோம். 10 லட்சம் கோடி நம்ம லோன் வாங்கி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல. ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வர்றப்போ நிதி பற்றாக்குறை இருக்குன்னு மேல கடன் வாங்கிட்டே போறாங்க. அந்த மாதிரி இல்லாம புது வரி பணத்தை அதிகப்படுத்தாம இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டே நம்மளுடைய செலவினங்களை ப்ராப்பரா செலவு பண்ணி 30% கிட்ட வட்டி கொடுத்துட்டு இருக்கோம் உலக வங்கிக்கு. அதை கம்ப்ளீட்டா குறைச்சு, ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய எஜுகேஷனுக்கு, மெடிசின்ஸ்க்கு, நலத்திட்டங்களுக்கு போக வேண்டிய காசு இப்ப வட்டியா போய்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே சரி பண்ணி நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றணும் அப்படின்னு அண்ணா பிளான் பண்ணிருக்காரு.